அன்புசால் நாடக கலா ரசிக பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலா ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கனிந்த நன்றிகளை தெரிவித்து வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு. அருமையா துவங்கியாச்சு. ஆரம்பிச்சுட்டான். ஆமா, ஆரம்பிச்சதை நல்லபடியா முடிச்சிடணும். அதான் நம்ம வேலை. ஆமா, இது எங்க வேலை. நடத்த வேண்டியது, உட்கார்ந்து ரசிக்க வேண்டியது உங்களுடைய வேலை. அது ஒன்றும் வேலை இல்லை. சரி, ஆரம்பத்திலே இடைஞ்சல் பண்ண பத்தியா என்ன அது வேலை? நாடகம் நடிக்கிற நம்ம வேலை. நம்ம என்ன பேங்க்ல மேனேஜர் வேலையா? நமக்கு என்ன கொடுப்பேன் வேலை? அவங்க வேடிக்கை பார்க்க வந்திருக்கா. பிடிச்சா பார்க்கலாம், இல்லை தூங்கலாம், இல்லை எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம். அப்படி அல்ல, வேடிக்கை பார்க்கறது ஒரு வேலை தான். சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் குரலை வித்த காட்ட வரல. நாடகம். ஆமா, நாடகம் என்பது நாடு கூட்டல் அகம். நாட்டில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்களை பேசக்கூடிய ஒரு மேடை இருக்குன்னா இதுன்னா அது நாடக மேடை தான். அப்போ நல்லது கெட்டது நாம தான் எடுத்து சொல்லணும். அப்போ சொல்லும்போது அது கவனமாக உட்காந்து கேட்டீங்கன்னா தான் அதில் என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சும்மா என்னத்தையோ நாடகம் வச்சு விட்டாங்கன்னு கடமைக்கு வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னாக்கா அது விளங்காது. அதனால் நல்லபடியாக உட்காந்து பார்க்கணும். கூட்டமாக அமோகமாக இருக்குது. அது என்னங்க கண்ணு கட்டின தூரம் வெறும் தலையாக தானே தெரியுது. காலெல்லாம் உள்ளே கிடக்கா. எடுத்து காட்ட சொல்லவா? காலையில் எந்திரிச்சு போயில பார்ப்போம். அதுலேயும் தாய்மார்கள் கூட்டம் இன்னைக்கு ஓவராக இருக்கு. அதுதான் ரொம்ப தப்பு. ஏங்க அவ உம்பளையாள் கூட்டம் இவ்வளோ வந்து உட்காந்துச்சுனாலே சிக்கல் தான். ஏங்க சிக்கலுக்குறியா? வரலைனாலும் வருத்தப்படுறியா, வந்தாலும் சங்கடப்படுறியா? வந்தால் சங்கடப்படல, வந்து இப்படியே இருந்தால் நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன? வந்தாலும் கூட்டமாக வருவாங்க, போனாலும் கூட்டமாக இருந்துச்சு போயிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. இருக்கிற கூட்டம் இப்படியே விடிய வரைக்கும் இருந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் எங்கே? நானே எல்லா ஊர்லேயும் பார்த்துட்டேன். 12:30 மணி 1 மணி தான் பொம்பளையாளர் கணக்கு. அப்புறம் பாயை சுட்டிட்டு அது வாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி போயிடும். அது மற்ற ஊரில். சரி, நம்ம ஊரை பொறுத்தளவு அப்படி போக மாட்டாங்க. வண்ணாம்பாறைப்பட்டி. ஆமாம், என்ன ஊர்? வண்ணாம்பாறைப்பட்டி. சரி, இப்போ ஊராக இருப்பாங்கன்றியா? கண்டிப்பாக இருப்பாங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். சரி, அவங்க பாதியிலே எந்திரிச்சு போவான்னு சொல்றீங்களா? உறுதியாக 12:45 கிளம்பிடுறான். மற்ற ஊரில் அப்படி நடக்கும். இந்த ஊரை பொறுத்தளவு காலையில் முருகனுக்கு வள்ளிக்கும் திருமணம் நடக்கிற பார்த்துட்டு முருகன் ஒவ்வொருத்தர் தலையிலையும் இந்த வேலை வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். கண்டிப்பாக ஆசீர்வாதம் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கே போவாங்க. இதை நான் எப்படி நம்புறது? இப்போ இவங்க விடியிலேருந்து இந்த நாடகம் பார்ப்பான்னு சொல்கிறேன். அப்படி போகிறவங்க விடியிலேருந்து இருக்கிறவங்கள கையை தூக்க சொல்கிறேன். எங்கே சொல்லு பார்ப்போம். சின்னத்தா பெரியத்தா அக்கா அத்தாச்சி நாடகம் முடியிலேருந்து இருந்து பார்ப்பவங்கிறெல்லாம் கையை தூக்குங்கத்தா. ஒரு விழா தூக்கலையா? ரெண்டு பேரும் தூக்கியிருக்காங்க. அது நான் சொன்ன காதில் விழுகலை. போக மாட்டேன்னு சொல்கிறவங்களாம் கையை தட்ட. கையை தூக்குங்க, கையை தட்டுங்கத்தா. வாய்ப்பு இல்லை ராஜா.
சரி பாதியில் எந்திரிச்சு போயிடுவாங்கல்ல. ஆமா. அப்படி போறவங்களை கையை தட்ட சொல்லுங்க. ஏத்தா 12:45 எந்திரிச்சு கிளம்புறேன்னு சொல்லலாம், கை தட்டுங்க. கையை ஒடிச்சு விடுவேன் யாராவது தூக்குனீங்கன்னா. எப்படி எனக்கு தெரியாதா என்ன நிலவரம்னு? அப்ப சார் பாப்போம் இருக்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்மளே விடிய வரைக்கும் இருந்து பாத்துக்குருவோம். எங்க முதல்ல எப்படி பார்க்கணும்னு இப்பவே தெரிஞ்சு போச்சு லட்சம். டேய் தம்பியாடா நீ எந்திரிக்கடா ரே. எந்திரிக்கடா. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க, காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. சொன்னா போல அமைதியா இருந்துடுங்க, சோதர சகோதரர்களே வணக்கமுங்க. சொல்ல போல அமைதியா இருந்துடுங்க, ரசிக சோர சகோதரிகளே வணக்கமுங்க. கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க. சரவணை ஆட்டம் அன்னைக்கு ரொம்ப ஆட்டமா இருக்கு. மைக்கு தோதா வச்சிருக்காங்க. இல்ல மைக்கு 3 மைக் இல்ல. முதல்ல நோட்டீஸை வாசிக்கிறேன், அப்புறமா பொட்டி மிருதங்கள்லாம் வாசிங்க. வாங்க 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 வாங்க. ஏன்னா அவங்க நின்றுக்கிட்டே இங்க இருந்தா தான் வருவாங்க. எங்க இருந்தாலும் வரணும், இப்படி வர முடியுமா? ஃப்ளைட் எடுத்துக்கிட்டா வெளியூர் போயிருந்தாங்கன்னா இப்படி வருவாங்க. வெளியூர் இருந்தாலும் ஃப்ளைட்லனாச்சும் வந்து இங்க இருந்தா தான் வர முடியும். விடியருக்குள்ள வந்துடணும். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் வண்ணாம்பாறைப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வீரங்கருப்பன் சுவாமி ஆடிப்பெருக்கை முன்னிட்டு 4 கரை பங்காளிகள் நடத்தக்கூடிய நாடகமாக இந்த சிங்கார கலையங்களை கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் கீழவழுவு உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர்களது முன்னிலையிலே நடைபெற்ற நாடகம் வள்ளி திருமணம். இந்த நாடகம் அது விமர்சையாக நடைபெறும். வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் வள்ளி திருமணம் கேட்டாலே எனக்கு பச்சை நாவியா. ஏங்க அப்படி சொல்றீங்க? அதை வச்சுதாங்க நம்ம பொழப்பு ஓடுது. அதெல்லாம் உண்மைதான். முருகன் பேரை சொல்லி தான் கஞ்சி குடிக்கிறான். சாப்பாடு அவருக்கு கூட சாப்பாடு தான். ஏன் கோவப்படுறேன், வைத்தறிச்சப்படுறேன்னா காரணம் இந்த நாடகத்துடைய தாத்பரியம் என்னடான்னா, தொர்ராஜ் சொன்ன மாதிரி வள்ளியும் முருகனும் கல்யாணம் பண்ணணும், அந்த முருகன் கையில் இருக்க வேளால சரசரை வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும், அதை வாங்குறதுக்கு தான் இந்த நாடகம் வைக்கிறதே. இந்த வள்ளி முருகன் கல்யாணத்தை யாரு இருந்து பாக்குறா? ஊரார் தான் இருந்து பாக்குறாங்க. ஒரு உள்ளையும் பாக்குறதில்ல. என்ன அப்படி சொல்றீங்க? நானும் பார்த்துட்டேன். வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்றவங்க கூட மாப்பிள்ளை வைக்க 2 பேரும் பொண்ணு வைக்க 2 பேரும் கையெழுத்து போட வராங்க. இந்த வள்ளியும் முருகனும் அநாத பயலாட கல்யாணம் பண்றாங்க. பாவமா கிடக்கு. அதுல எப்படி ஒரு 15 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. யார் அந்த 15 பேர்? நாடகக்காரன் 10 பேர், மைசூர்காரன் ஒரு 5 பேர், வேற யாருக்கு போற நம்ம தான் இருப்போம். இன்னைக்காவது ஒரு 10 பேர் இருந்து பார்க்கறாங்களான்னு பார்ப்போம். இந்த வள்ளி திருமண நாடகத்திலே பங்குவர் காத்திருக்கின்ற நடிகர் மாமணிகள், தென்னக மேடைகளுக்கு வெற்று முரசு கொட்டி கொண்டிருக்கும் நடிப்பசை நாயகன் உங்கள் அபிமான செல்வன், பொய்கைப்பட்டி சார்ந்த CS தமயேந்திரன் அவர்கள் வேடன் விருத்தனை அடிக்க காத்துள்ளார். அவருக்கு இணையாக குயிலும் நீங்க கணங்களை பாடி மகிழ்விக்க காத்திருக்கின்றார் குயிலிசை கோகல் வாணி. அன்பு மகள் அமையபுரத்தை சார்ந்த நந்தினி அவர்கள் இங்கே வள்ளி நாயகமாக அடிக்க காத்துள்ளார். வள்ளிக்கும் முருகனுக்கும் எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணியே தீரம் அப்படின்னு கச்சை கட்டி கூட ஒரு காத்திருக்கின்றார். ஏன்னா நாரதருக்கு தான் அந்த நாடகத்துல கஷ்டம், வேலை ஜாஸ்தி. அப்படியா? மற்றவங்களும் என்ன படுத்துட்டு வாங்கிட்டு போறாங்களா சம்பளம்? அப்படி இல்லையா, எல்லாரும் உழைக்கத்தான் செய்றீங்க. இந்த வேலை கடுமையான வேலை என்னன்னா, பூலோகத்துல இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய கொண்டு போய்
தெய்வல ஒத்துடுக்கிற முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனா லேஸ் பிரகாரம் அது கஷ்டம். இதுல யாருக்கு கஷ்டம்? அதுக்கு பொண்ணு வீட்டுக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கா? 2 வீட்டுக்கு தான் கிடையாது. புரோக்கருக்கு தான் கஷ்டம் ஜாஸ்தி. அவருக்கு என்ன கஷ்டம்? இந்த ஆள் தான் பொய் ஊருப்பட்டு போய் சொல்லுவாப்புல. எப்படி? பொண்ணை பற்றி மாப்பிள்ளை வீட்டில் சொல்லணும், மாப்பிள்ளையை பற்றி பொண்ணு வீட்டில் சொல்லணும். பொண்ணு வீட்டில் போய் மாப்பிள்ளைய பற்றி என்ன சொல்லுவாரு? எப்படி? இந்த மாதிரி மாப்பிள்ளை உங்களுக்கு பொண்ணுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை அருமையான பையன். என்ன அப்படி சொல்றியா? உண்மையிலேங்க உங்க பிள்ளை கொடுத்து வச்ச பிள்ளை. நெசமாவா? ஏங்க 2026 இப்படி மாப்பிள்ளை பார்க்கவே முடியாதுங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லை. ஏயா இந்த காலத்துல கெட்ட வழக்கமே இல்லாத மாப்பிள்ளைன்னா அது அதிசயம் தான் ஐயா. நிஜம்தாங்க. இந்த கெட்ட பழக்கம் இல்லை. ஆனா பாருங்க இந்த அட்டா இழுத்துட்டில ஆனா பாருங்கன்னு தப்பா நினைக்க கூடாது. வெத்தலை வாக்கு எப்போவாச்சும் வெத்தலை வாக்கு மட்டும் போடுவாரு. வெத்தலை வாக்கு போடுறதுலாம் ஒரு தப்பாயா? அது நல்ல சபையில உட்காந்து தாராளமா போடலாம். அது என்ன தினமா போட்டுட்டு இருக்காரு மாப்பிள்ளை? எல்லா நாளுமே வெத்தலை வாக்கு போடுறாரு. தப்பா நினைக்க கூடாது. எல்லா நாளும் போட மாட்டாரு. என்னைக்காச்சும் அசைவம் சாப்பிட்டா அன்னைக்கு மட்டும் வெத்தலை வாக்கு. ஓ, மட்டன் சாப்பிட்டா அது தப்பு கிடையாது. மட்டன் சாப்பிட்டா வெத்தலை வாக்கு போடுறது இயற்கை தான். அதனால தப்பு இல்லை. தினமா மட்டன் சாப்பிடுறாரு. எல்லா நாளுமா மாப்பிள்ளை மட்டன் சாப்பிடுறாரு. மாப்பிள்ளை எந்த கெட்ட வழக்கமும் இல்லாத பிள்ளை. எல்லா நாளும் சாப்பிட மாட்டார் மட்டன். என்னைக்காச்சும் தண்ணி சாப்பிட்டாருன்னா அன்னைக்கு மட்டும். ஏய், தண்ணி சாப்பிட்டாருனாவா? வேற கெட்ட வழக்கம் இல்லை. எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. சரி விடு, என்னைக்காவது தானே. என்னைக்குமா சாப்பிட போறாரு? எல்லா நாளுமா மாப்பிள்ளை சரக்கு சாப்பிடுறாரு. அந்த பிள்ளைய வண்டியில வச்சு கூட்டிட்டு போறான்னா அன்னைக்கு மட்டும் சாப்பிடுவாரு. எந்த பிள்ளைய? தினமும் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போவாரு. யாருன்னு கண்டா மாப்பிள்ளை கிட்ட எந்த கெட்ட வழக்கமும் இல்லை. வாயை கிழிச்சு போடு. இதுக்கு மேல அவன்கிட்ட என்னடா கெட்ட வழக்கம் வேணும்? எல்லாத்தையும் மொத்தமா வச்சிருக்கேன். சரி, பொண்ணு எப்படி? பொண்ணு அருமையான பொண்ணு. அந்த மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வருதுன்னா பாருங்க. பாருங்க, பிள்ளை பசு மாதிரி. ஏன் மண்டி விட்டே நிக்குமா? ஆமா, காலையில 5 லிட்டரு, சாயங்காலம் 4 லிட்டரு. அப்படின்னா ஏற்கனவே கண்டுபிடி விடா போனோம் பசு மாதிரி. குனிஞ்சதெல்லாம் நிமிரவே நிமிராது. எப்படி நிமிரும்? எந்த நேரமும் செல்போனை காதில் வச்சுக்கிட்டு அந்த அப்புறம் நிமிருமா அது? இப்படி ஊருப்பட்ட பொய்ய சொல்லி சீப்பட்டு சிரமப்பட்டு தும்புப்பட்டு துயரப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரப்பட்டு எடுத்து இந்த கல்யாணத்தை முடிக்க காத்திருக்கின்றார் இலக்கிய சுடர், இதிகாச சுடர் என்றெல்லாம் பாராட்டுவதற்குரிய உங்கள் உடுப்பம்பட்டி பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு நாரதானிக்க காத்திருக்கிறார். பக்க மேளங்களாக பக்க பலமாக இசைகளை இசைக்க வந்திருக்கிறார்கள் இன்னிசை வேந்தர்கள் ஆறுமணி சக்கரவர்த்தி, மெல்லிசை தகம், அன்பு மாப்பிள்ளை, கோவில்பட்டி டி.ஏ. அழகேசன் அவர்கள் ஆறுமணியும் அன்பின் பாடல். பலே 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 நல்ல ஜோரா ஒரு தடவை கை தட்டினா. ஏன் அப்படி பிடிச்சி வச்ச பிள்ளையாராட்ட உட்காந்துருக்கீங்க? ஆமா, நானும் பாக்குறேன். வந்ததுல இருந்து என்னமோ நாடகம் பார்க்க வந்த மாதிரி வந்து உட்காந்து. நாடகம் தாயா பாக்குறேன், அப்புறம் கராட்டாவை பாக்குறாங்க. நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்படி கேட்கறேன், நாடகம் எப்படி பார்க்கணும்? எப்ப அதை கலட்டிட்டு உட்கார்றான். நானே பொசுக்குன்னு பார்த்து பயந்துட்டேன். மக்க மனுஷன் புள்ள விட்டிட்டு வந்திருக்கிறதுல இவ்வளவு அழகாவா? நாடகம் ஒரு கலகலப்பா சந்தோஷமா ஆரவாரமா உற்சாகமா பார்க்கணும். ஐயோ, அதை போட்டுக்க தம்பி தம்பி, அதை போட்டுக்கியா, அதை போட்டுக்க. கலட்ட ரொம்ப பயமா இருக்குடா. மிக சிறப்பு. மேல ஒரு யார் ஒரு வாத்தியம் மூஞ்சிய மறைச்சு. ஆமா, எப்படிப்பட்ட ஒரு வாத்தியம்? ஏன் பொம்பளை ஆளு கூட கை தட்டவே இல்லை? என்ன காரணம்? என்ன காரணம்? தட்ட மாட்டேன். ஏன் தட்ட மாட்டேன்? நீ முதல்ல நாடகம் பாப்பீங்களா போகலன்னு சொல்லும் போது கையவே தூக்கலையே, அப்புறம் எப்படி கை தட்டுவாங்க? ஏன் கை தட்ட மாட்டேன்? ஆம்பளை ஆளு கூட தட்டுவாங்க, பொம்பளை ஆளுக்கு தட்ட மாட்டாங்க. என்ன காரணம்? அவங்க பழகிட்டாங்க. எப்படி பழகிருக்காங்க? கூட்டம் கூட்டமா கூட்டத்துக்கு போய் பழகிட்டாங்க. ஹலோ, கூட்டத்துக்கு போறதுக்கும் கை தட்டுறதுக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அவங்கள பொறுத்த வரைக்கும் தலைக்கு 300 ரூபா கணக்கு.
தலைக்கு 300 ரூபா. ஆம்பளை ஆளுனா கோட்டர் பிரியாணி, சரி. பொம்பளை ஆளுனா 300 ரூபா. ஆ. எந்த கூட்டமா இருந்தாலும் போயிடுவாங்க. எந்த கூட்டமா இருந்தாலுமா? கூட்டமா போயிடுவாங்க. எந்த கொடியை கையில் கொடுத்தாலும் பிடிச்சிக்குவாங்க. ஓஹோ, எந்த கொடியை கொடுத்தாலுமா? அண்ணா கொடியை அத்து கொடுத்தாலும் பிடிச்சிக்குவாங்க. அங்க போய் சேர்ல உட்காந்துருவாங்க. அங்க என்ன பேசினாலும் கை தட்டுவாங்க. ஒருத்தவங்க அம்மானு பேசினாலும் கை தட்டுவாங்க. அவங்களுக்கு தேவை 300 ரூபா, அவ்வளவுதான். அப்படி போய் பழகினதுனால இவங்க நாடகக்காரங்க 60,000 70,000 காசு வாங்கிட்டு போறாங்க. நமக்கு எதுவும் 1 ரூபா 2 ரூபா கொடுக்குறாங்களா? இவங்களுக்கு என்ன மயத்துக்கு நம்ம தட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அதனால் தட்டினாலும் தட்டாட்டி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் வேலையை நாங்கள் பார்ப்போம். இன்னொன்று கைதட்ட சொன்னதுக்கு காரணம் என்னடான்னா, எங்களை பாராட்டுறதுக்கெல்லாம் இல்லை, உங்களுடைய நன்மைக்காகத்தான். கைதட்டுறதுல எவ்வளோ நன்மை இருக்குன்னா, இந்த உள்ளங்கை 2 சேர்த்து இப்படி தட்டும் பொழுது ரத்த ஓட்டம் சீராகி நரம்பு மண்டலங்கள் சீராகி உடம்பு ஆரோக்கியமாக இருக்குமா. அதுக்காகத்தான் கைதட்ட சொல்கிறதே தவிர எங்களை பாராட்டுறதுக்கெல்லாம் இல்லை. அதனால் நீங்கள் நல்லா இருக்கும்னு நினச்சா தட்டிக்கிறங்க, வேண்டாம்னா விட்டுருங்க, அவ்வளோதான். மேலும் இங்கே நன்றிக்கு ஒப்பாக மத்தளத்தை சேர்த்து கொடுக்கின்றார் மிருதங்க சக்கரவர்த்தி தாளவாத்திய வித்தகர் அன்பு மகன் துவரை சார்ந்த சரவணன் அவர்கள். மிருதங்கமன் டோலக்கன் தவேலா தொப்பி. கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே
அவனே அடி நொறுக்கி அள்ளிவிட்டான். பரபரப்பு, சுறுசுறுப்பு, அது சொல்லு சுத்தம். ஏங்க என்ன சுறுசுறுப்பு பாத்தீங்களா? பார்த்தேன். அது சரி, தம்பி யாரு? மயந்தான். இந்த வயசுல இப்படி வாசிக்கிறாப்ளே. அப்ப எனக்கு கெழுட்டு போயிடலாம். இல்ல, டவுசர் போட்ட காலத்துல அவன் டவுசர் போடாதுக்கு முன்னாடியே வாச்சுவேன். அத்தாடி சுறுசுறுப்பு அப்படி இருக்கும். டவுசர் போடலைன்னா அப்படி வாசிப்பியா? விளையாட்டுக்கார முடிச்சுக்கிறியா? நல்லா வாசிக்கிறாரு. டவுசரை கழட்டிட்டா இன்னும் நல்லா வாசிப்பா. அதெல்லாம் சரி, அவர் வாச்சார், மிருதங்க வாச்சார், தவையில வாச்சார், டோலக்கா நிறைய வாச்சார். நீங்க இடையில ஏதோ வாசிங்களே? நாதஸ். ஓ, நாதஸ்வரம். நாதஸ்வரம்னா லென்த்தா இருக்கும். இது நாதஸ். இந்த அவ்வளவுதான். ஏன் இப்படி சுருங்கி போயிருக்கு? சுருங்கி போச்சு. என் தலையில ஓட்ட எழுத்து நான் என்ன அப்படி நல்லா லென்த்தா இருந்ததுதான் ஒரு காலத்துல. சரி, பூவெல்லாம் போட்டு கும்பிட்டாளுவா. தலையில ஓட்ட எழுத்து இன்னொன்னு ஆளுக்கு வாய் வச்சு அப்புறம் சுருங்காம என்ன செய்ய? இப்படி ஊதுறானே இந்த பையனை வாய் வச்சு கந்திஷ்டி விட்டு சுருங்கியே போச்சு. கந்திஷ்டிக்கு தான் ரொம்ப சுருங்கும். இப்படி வாய்ச்ச வய இப்ப வாசிக்க முடியாம கிடக்காது. இப்ப கேட்டாங்களாங்க. மிக சிறப்பு. அதற்கு அடுத்தபடியாக ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி புலவாத்திய புகழ். தமிழகம் மாத்திரமல்ல, வெளிநாடுகள் வரை தன்னுடைய ரசிக பட்டாளங்களை தன்வசப்படுத்தி வைத்திருக்கின்ற ஆரியூர் சகோதரர். பெங்களூரை சார்ந்த. பெங்களூரா? நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு பெங்களூரு கர்நாடகால இருந்து ஆள் வருவாங்க. பெங்களூரு, ஆத்தங்குடி பெங்களூரு. துரைராஜ் அவர்கள். துரைராஜ் தானையா? இல்லை, அப்போதான் ஒருத்தர் செல்வராஜ் நேரம் தான் கேட்டேன். துரைராஜ் அவர்கள் இங்கே ஆல்ரவுண்ட் சேர்த்து தன் இனிய கானத்தால் மக்களுக்கு நல்ல உள்ள கருத்துக்கள் எடுத்து சொன்னா என் சைனமே சரியில்லாமல் இருக்கு எனக்கு. எங்க எதுல ஆசை இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இருப்பான் ஐயா. சாக போற கிழவையில இருந்து பிறந்த பிள்ளைக்கு வரைக்கும் ஆசைன்னு ஒண்ணு இல்லாம இருக்காது. இயற்கை. எனக்கும் ஆசைகள்லாம் இருக்கு. அதாவது ஆசை உண்டு. நியாயமான ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, பேராசைன்னு இருக்கு. இன்னும் ஒரு 50 ஏக்கர் நிலம் வாங்கணும், இன்னும் ஒரு 50 நகை வாங்கணும். இதெல்லாம் வந்து பேராசை. பேராசை தேவையில்லாது. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்கிற இடம், அவ்வளவுதான். இதுதான் நியாயமான ஆசை. நிம்மதியா இருப்பான். இந்த ஆசையெல்லாம் விட எனது ஆசை வந்து இன்னும் சின்ன ஆசை தான். ரொம்ப சின்னதா? ரொம்ப சின்ன ஆசை. அப்படி என்ன சின்ன ஆசை? என்னோட சின்ன ஆசையெல்லாம் நிறைவேறணும்னா எனக்காண்டி அந்த தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கங்க. நான் வேண்டிக்கிறேன். கருப்பங்கிட்ட சொன்னாங்க, இந்த சாமிக்கு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம், நீங்க என்ன நினைச்சு வேண்டிக்கிறீங்களோ கண்டிப்பா நடக்கும். என்ன சாமி சொல்லு? இதுதானே வேணாங்கிறது. என்ன வேணாம் சொல்லு. சாமி பேர் என்ன போட்டிருக்கு? நீ சொல்லு. துடியான சாமி சொன்னிய சொல்ல. அவனு சொல்ற சாமி தானா? வீர கருப்பன். என்ன கருப்பன் தான் சந்தேகமா இருக்கு. நான் வேண்டிக்கிறேன் கருப்பன். கருப்பன்ல நீங்க வேண்டிக்கங்க. ஐயா கருப்பு, உன் பிள்ளை தொர்ராசு உன் சன்னதி வாசல்ல வந்து நிக்குது. அதுக்கு ஏதோ சின்ன சின்ன ஆசையா? அட நிப்பாட்டுங்க, எடுத்தோன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு. ஒப்பாரி இல்லையா, கண்ணீர் மல்க வேண்டேன். ஓ, மனம் உருகி சாமிகிட்ட கண்ணீர் விட்டு வேண்டிட்டோம்னா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அப்படியா? அந்த வேண்டுதலை நீ நிறைவேற்றி வச்சுட்டீன்னா அடுத்த வருஷம் இதே நாள்ல இந்த ஊர்ல நாடகம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி சரி நாங்க வம்படியா வருவோம். வந்து 10 பேர், என் மாப்பிள்ள அழகேசன், சரிங்க, என் மகன் சரவணே, என் மாமே சோதி, 3 பேருக்கு முட்டை எடுத்து அப்படி சொல்லுங்க, கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி தெருத்தரவா வீடு வீடா. அதெல்லாம் இல்ல, 32 அடிக்கு நம்ம ஊர்ல அந்த அளவு குத்துற பழக்கம் கருப்புசாமி கோயில இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். 3 பேருக்கு 32 அடியில அளவு குத்தி. ஹலோ, 32 அடி சரிதான். ஒரே அளவு 3 பேருக்குமா? ஒரே இதுல குத்த முடியாது, போக முடியாதுல்ல. இல்ல போடலாம், டிராபிக் ஜாம். 3 பேர் 4 பேர் ஒரே அளவுல போடலாம் உண்டு. சரி, ஆனா உங்களுக்கு அப்படி போட முடியாது. ஏங்க? நீங்களும் சோதி ஒரு விளத்தி, என் மையன் கொஞ்சம் குட்டை அவன் நடுவுல தூங்குனாக்கா உங்க வாய் கிழிஞ்சு வரும். ஏன் வாயும் கிழியாம 3 பேர்த்து வாயுமே கிழிஞ்சிடும். அதனால தனித்தனி அளவு குத்தி கருப்பா உன் கோயில்ல மண்டி ஓட வைக்கிறேன்டா. சரியா? இப்பவே என்னுடைய ஆசை பூரா நிறைவேறின மாதிரியே இருக்கு. குத்துறது அவங்களுக்கு இல்ல, உனக்கு என்ன வருது? குத்து போடுறது நாங்கல்ல. இப்ப என்னுடைய ஆசையெல்லாம் சொல்லட்டுமா? எங்க சொல்லு. ஏன் மனசு, உன் மனசு தங்கமான மனசியா? ஐயா, ஏன் மனசு போற போக்க பார்க்கிறேன், அது எந்த மனசாட்சியிடம் கேட்கிறேன். மனசாட்சிக்கு பயந்தவன் தான் மனுஷன். நல்லா கேளு. அடுத்தவங்க யாரையும் நான் சொல்ல விரும்பல. வேண்டாம். வண்ணாம்பாறை பற்றி ஊருக்குள்ள யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஓ மனசு துற, ஓ மனசு போற போக்க பார்க்கிறேன்,
உந்தன் மனசாட்சியிடம் கேட்கிறேன். இந்த ஊருக்குள்ள யாரையும் நீ சொல்ல விரும்பல. ஓ மனசு போற போக்க பார்க்கிறேன். உந்தன் மனசாட்சியிடம் கேட்கிறேன். சொல்லு. நான் பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பண்ணணும். இந்த காலேஜில் சேராமலே பட்டம் வாங்கணும். நான் பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பண்ணணும். இந்த காலேஜில் சேராமலே பட்டம் வாங்கணும். சிரமமே இல்லாமலே வேலை கிடைக்கணும். நொட்டு வாங்கிய வேலை. உடம்பு வலிக்காம சிரமமே இல்லாமலே வேலை கிடைக்கணும். அந்த வேலையையும் செய்யாமலே சம்பளம் கிடைக்கணும். கருப்பா வேண்டிய பெண்டிகளை வெயி. இது நியாயம். உடம்பு நல்லா இருந்தாக்கா உழைக்கலாம். கடனை உடனே வாங்கியாச்சு உடம்ப தேத்தணும், திருப்பி கொடுக்கணும். அதானே ஐய கடையில் உள்ள பொருளெல்லாம் சும்மா கிடைக்கணும்னு எந்த கடை? மளிகை கடையா, டீ கடையா, பெட்டி கடையா, இல்ல நகை கடையா? எந்த கடை? ஆமா, திருமண பக்கம்லாம் கடையா இருக்கு. எந்த கடைன்னு கேக்குறீங்க? சரியா சொல்றேன். கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும். அதான் எந்த கடை? டாஸ்மாக். கடையில் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும். வேற கஷ்டமே இல்லாமலே வாழ்க்காம மனசு போற போக்க பார்க்கிறேன். உங்கள் மனசாட்சியிடம் கேட்கிறேன். அக்கிரமத்துக்கு ஒரு அளவு இல்லையா? நீ இவ்வளவு தூரம் கேட்டதெல்லாம் நான் பொறுத்துக்கிட்டேன். சினிமா நடிக நயன்தாராவை கல்யாணம் பண்ணணும். உங்க முகரக்கட்டைக்கு நயன்தாரா கேக்குதாக்கு. உங்க மனசுல உள்ள வருத்தம் என்னன்னு எனக்கு தெரியுது. என்னடா துர்ராஜ் ரேஞ்சுக்கும் போய் இந்த பிள்ளைய விரும்புறானே. ஓஹோ, உங்க ரேஞ்சுக்கு நயன்தாரா போயுமா? உனக்கு நயன்தாரா கிடைக்காது. அதுல தாராவை கட் பண்ணு. நம்பர் இருக்கா? அதான் நம்பர். அதான் சரி. ஏன் நான் அந்த பிள்ளைய கட்டணும்னு ஆசைப்படுறேன்? ஏன் நாடக உலகத்துல பிள்ளைங்க சூப்பர் பிள்ளைய இருக்கு. லட்டா புதுக்கோட்டையில கால் வச்சுட்டீங்கன்னா போதும். சமூகவள்ளி, கௌசல்யா, ரஞ்சனி, எவ்வளவு சூப்பர், ஆர்த்தி. ஐயா 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 ஐயா. முதல்ல பொண்ணு பார்த்தே நாடக உலகத்துல யாரு? சமூகவள்ளி. லட்டு மாதிரி இருக்கல, அவள் எலுமிச்சம்பழம் கலர்ல. ஜாதகம் 2 பேர் ஜாதகத்தையும் ஜாதகத்தை காமிச்சோம்ல. என்ன கிழிஞ்சிருக்கா இல்லையாண்ணா? அது நாங்க பார்க்க மாட்டோமா? பொருத்தம் எத்தனை பொருத்தம் இருக்கு? அவர் பார்த்துட்டு அவருக்கு ஆச்சரியம். என்னடா அது 2 ஜாதகமும் இவ்வளவு பொருத்தமா இருக்கே. 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்துட்டு சொன்னார் பாருங்க, பொருத்தம் 9. ஐயா 9 கல்யாணம் என்ன? 9 பொருத்தம் இருக்கு. 9 பொருத்தமா? தாராளமா கல்யாணம் பண்ணலாம். 2 பேருக்கு கல்யாணம் ஆகி தெருவுல ஊனியா? தெருவுல தான் போகணும், ஒரு வழியே கிடையாது. ஊர்வலம் தெருவுல தானே போவாங்க. அப்ப நடுவீட்டுக்குள்ள போவாங்க. பொண்ணு பார்த்தாச்சு, பேசி முடிச்சாச்சு. அப்புறம் ஏன் கட்டல? கல்யாணம் 1 வாரம் தான் இருக்கு. அப்பதான் தெரியும் அது நமக்கு தங்கச்சி முறை வேணுமா. ஐயா பரவாயில்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க. அதுக்கப்புறம் தான் நயன்தாரா. நயன்தாராட்டா அப்படி என்ன விசேஷம்? எனக்கு வாழ்க்கையில சில கொள்கையெல்லாம் உண்டு. உங்களுக்கா? ஆமா. அப்படி என்ன லட்சியம்? ஒரு வசதி இல்லாத பிள்ளைக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தான். இப்ப நயன்தாரா சோத்துக்கு கஷ்டப்படுது, நீங்க அவங்களோட வச்சுதான் அவங்க கஞ்சி ஊத்தனா. சினிமா நடிகை நயன்தாரா கல்யாணம் பண்ணணும். இலவசம் போய் தாண்ட அந்த நாடு நாசக்கேடா கிடக்கு. எல்லாத்துலயுமாடா இலவசம். பிரியா கொடுத்தா பெனாயில கூட குடிப்பேன் நம்ம ஆளு. கல்யாணத்துலயுமா இலவசம்? இது என்ன மாசம்? ஆடி மாசம். ஒன்னு எடுத்தா ஒன்னு இலவசம். ஓ, தள்ளுபடியா? சேலை எடுத்தா ஜாக்கெட் இலவசம். அதே ஒரு வேஷ்டி எடுத்தா சட்டை இலவசம். மனைவினா யாரு? மனைவிங்கிறது பொண்டாட்டி. ஷாபாஷ். பொண்டாட்டிங்கிறது யாரு? மனைவி. வெரி குட். மனைவினா பொண்டாட்டி. பைக் எடுத்து மண்டையை பொளந்துடு. ஏன் பொண்டாட்டி மண்டையை பொளக்குறோம்ல? மனைவினா சொந்த பந்தம், கூட பிறந்தவங்க எல்லாரையும் விட்டுட்டு முகம் தெரியாத நம்மளை மட்டும் நம்பி தாலி கட்டிக்கிட்டு வந்து நம்ம போட்டோம்ங்கிறதுக்காக என்ன போட்டோம்? 3 முடிச்சு போட்டோங்கிறதுக்காக நம்மளை மட்டும் நம்பி தாலி கட்டிக்கிட்டு வந்து நமக்காண்டி 1 டஜன் பிள்ளைய பெத்து 1 டஜன் வைப்பாங்க. அது என்ன பலாக்குட்டையா பிதுக்கி தள்ளுறதுக்கு? 1ஓ 2ஓ தான்.
குழந்தைய பெத்து ஆ. ராத்திரி 12 மணிக்கு தண்ணியை போட்டு போய் கதவை தட்டினாலும் அந்நேரத்துல எந்திரிச்சு ஒரு போட்டு என்ன ஓட்டு சாப்பாடு ஆஹா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டு ஐயா அது மதம் நடங்க. அது இல்லைங்க பாய் எடுத்து கீழே போட்டு நம்மளை படுக்க வச்சு கை கால அமுக்கி விட்டு நமக்கு நல்லது கிட்ட பாக்குற மனைவி. நிச்சயமா இரவுன்னு பார்க்காம பகல்னு பார்க்காம வெயில்னு இல்லாம மழைன்னு இல்லாம இந்த குடும்பத்துக்காண்டி உழைக்கிறது யாரு? நம்மதான். ஆம்பளை. இப்ப நமக்கு ஒரு இலவசம் வேணாமா? சரி என்னதான் கேக்குறேன். ஒண்ணு எடுத்தா இலவசமா ஒண்ணு கொடுக்கணும். என்ன வேணும்? மகளை கட்டுனா மாமியார சும்மா கொடுக்கணும். ஆமா அந்த கட்டை எடு உருட்டு கட்டை எடுமே மண்டையை துறக்க. மாமியாங்கிறது பெத்த தாய் மாதிரி இல்லையா? நம்ம பொண்டாட்டியுடைய அம்மாவை நம்ம அம்மாவா நினைக்கிறோம். பொண்டாட்டி மட்டும் நம்ம சொல்றோம் ஏய் எங்க அம்மாவை அத்தனை கூப்பிடாத அம்மானு கூப்பிடுங்கிற. அப்புறம் மாமியா அது தெய்வம் மாதிரி இல்லையா? மன்னிக்கணும் வாயில போடவா? யாரு மாமியாவா இல்லையா? ஏன் வாயில தவறா சொல்லிட்டல? மாமியா இல்ல குழந்தையா இருக்கும்ல. சண்டலங்களா இன்னைக்கு குழந்தையால புறம் கேள்விக்காரியாவே நினைக்கிறாங்க. அப்ப அது யாரு? குழந்தையாங்கிற முறை என்ன தெரியுமா? என்ன? நமக்கு கல்யாணம் ஆகி நமக்கு ஒரு குழந்தை பிறந்து நம்ம மடியில் அது தவளை வரைக்கும் அந்த குழந்தை இல்லைங்கிற குறைய தெரியாம நமக்கு இருந்து குழந்தையா இருந்து அந்த இடத்த பூர்த்தி பண்றவ தான் குழந்தையா. அவளை போய் நீங்க கேளிக்கார ஆக்கி பிடிக்கலடா சண்டாளிங்களா. சரி குழந்தையாவும் இல்லை. மாமனார் இருப்பார்ல உனக்கு ஞாபகம் இல்லையா? மாமனார் இல்லாத வீடுங்கிறனால நான் தானே உனக்கு இருந்து கல்யாணமே பண்ணி வச்சேன். அப்புறம் நீங்க இருக்கையில எனக்கு எதுக்கு கல்யாணம்? என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்? அதை கேளு. வருஷத்துல எல்லா நாளும் நாடகம் நடக்கணும். நாடகத்தில் நம்மளையே கூட்டி வருகிறோம். ராத்திரிக்கு சோறு போட்டு தூங்க சொல்லவா? அப்ப நாடகம் ஆட மாட்டேன். காலையில என்னை மட்டும் தனியா கூட்டிட்டு போய் புளிய மரத்துல கட்டி வச்சு ஹலோ உருன்னு உரிச்சு. அதெல்லாங்க ஆசை வேற. என்ன? காலையில கை நிறைய சம்பளம் கொடுத்து போக சொல்ல போகக்கூடாது. அப்படி அது உதவாது போகக்கூடாது. அது உதவாது. நாம் செய்ய தொழில் தெய்வம் என்று மறுத்து நடக்கணும். நம் நாடு என வீடு என நன்கு உழைக்கணும். அருமை அருமை அருமை. நான் கூட முதல்ல தப்பா கேட்குறானே சாமிகிட்ட. பள்ளிக்கூடம் போகாம பாஸ் பண்ணணுங்கிறேன், காலேஜில் சேராம பட்டம் வாங்கணுங்கிறேன், சிரமம் இல்லாமல் வேலை கிடைக்கணும்ன்றேன், அந்த வேலையும் செய்யாமல் சம்பளம் கிடைக்கணும்னு கேட்குறானே நினச்சேன். ஆனால் கடைசியாக சொன்னவார் என் மனசு போல யாருக்கும் போகக்கூடாது. அப்படி போனதுன்னா நம்ம நாட்டுக்கு அது உதவாது. செய்யும் தொழில் தெய்வம் என்று மதிச்சு நடக்கணும். வீடு உயர நாடு உயர நன்கு உழைக்கணும். நல்ல கருத்துக்களை சொன்ன துர்ராஜுக்கு ஒரு பாராட்டுகளை ஒரு கைதட்டுகளையும் கொடுத்து கௌரவப்படுத்தலாம். நன்றி நன்றி நன்றி. கைதட்டி நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி. இங்கே தாளம் லயம் சேர்த்து கொடுக்கின்றார் என் அன்பு மாமா அரசர் குலம். கீழ்பாதி மேல் பாதி நடுவில் ஒரு ஜோதி அவர்கள் தாளம். மேலும் இங்கே பபுனாக நடித்து உங்களை எல்லாம் ஔவையார்லாம் வருவாங்க. ஔவையார்லாம் பார்க்கணும்னா இருங்க, இருந்தீங்கன்னா வேற பார்க்கலாம். இல்லை என்றால் இல்லைன்னா அந்த அம்மா வண்டி ஏறி காரைக்குடி போயிடும். இப்போ நீங்கள் அங்கே போய் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது. ஆகையினால செத்த முழிச்சிருந்து பார்த்துக்கிறங்க. என்னோட இடு நீங்க நாட்டியம் ஆட காத்திருக்கின்றார் நடன சிங்காரி, நாட்டிய உய்யாரி, ஆடல் அரசி, அபிநய சுத்தரி, புதுகை சார்ந்த ராணிஸ்ரீ அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக். சரக்குக்கு போயிட்டு அப்பல சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சூப்பர். மேலும் இங்கே ஒலிபெருக்கி மிகச் சிறப்பாக அமைத்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒலி அண்ட் ஒளி அமைப்பு, நவீன ஒலி அண்ட் ஒளி அமைப்பு, முத்து சவுண்ட் சர்வீஸ், மதகுவட்டி முத்து முத்து முத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். அருமையான பாடல்கள். மாசம் முழுக்க உழைச்சு கையில் காசு வாங்கினா கடன்காரனெல்லாம் கணக்கு நோட்டோடு நிற்கிறானா. அப்புறம் என்ன மயத்துக்கு வாங்கினா அப்புறம் நிற்கத்தானே செய்வேன். முதல்ல வாங்காமல் இருந்துருக்கலாம். அப்புறம் வாங்கிவிட்டா அப்புறம் கொடுத்தவன் கேட்கத்தானே செய்வேன்.
ஆரம்பத்திலே நம்ம கட்டுச்சிட்டா இருந்திருந்தோம்னா இந்த தொந்தரவு வராது. இப்போ வந்து மன்றத்துக்காரன் வந்து நிற்கிறான். ஆமா, அங்கேயும் கடந்தா வாங்குறான், வேற என்ன வாங்குறான்? அருமையான கருத்துக்கள். அதில் மைக் செட்டுக்காரங்கெல்லாம் ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன். எப்படி? முதல்ல ஒரு சாமி பாட்டு போட்டாரு, அப்புறம் ஒருத்தர் முத்துமாரி அம்மனுக்கு. அது ரெண்டுமே அவங்க பேர் வர்ற மாதிரி பாரு. முத்து ஒலிவரிக்கு முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம். அதுக்கு முத்துமணி மாலை. என்ன டெக்னிக்னு விளம்பரமான மாதிரி இருக்கு, பாட்டு போட்ட மாதிரி இருக்கு. மிக சிறப்பு, அருமையான ஒலிபெருக்கி. அந்த ஞானம் உண்மையிலேயே ஒலிபெருக்கி வந்து மிக சிறப்பு. நான் அவர் வந்ததுலேருந்து திரும்பி அந்த புக்கு நான் பார்க்கல. ஏன் பார்க்கலன்னா பார்க்குற மாதிரி வேலை இல்லை. அதை ஏற்றுங்க இதை ஏற்றுங்க நான் சொல்கிறதுக்கான வேலை இல்லை. அவங்க பாட்டு கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஏற்ற சொல்ல வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு தரம் சொல்லுவேன், ஏற்ற சொல்லுவேன். எப்போ நாடகம் முடிஞ்சனே ஜாமான வண்டியில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் ஏற்றிக்கிறங்க. நாங்களும் எங்கள் சாமான வண்டியில் ஏற்று நாங்கள் வர கிளம்புறோம். மிக சிறப்பான ஒலிபெருக்கி. அவங்களுக்கு ஒரு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, மேலும் இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றார்கள் 4 கரை பங்காளிகள், இளைஞர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் வண்ணாம்பாறைப்பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு, நாடகத்தை அமைத்துக் கொடுத்த பெருமைக்குரியவர் நாடக அமைப்பாளர் துணை ராஜ நடிகர் உடப்பம்பட்டியை சார்ந்த இலக்கிய சொடு இதிகாசத்துறை பி பெருமாள்ராஜ் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மாத்திரமல்ல, வேறு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த அடைகளை கொண்டு சிறப்பாக நடத்த கொடுப்போம் தெரிவித்துக் கொண்டு, நாடகத்தில் மிக தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமையினார் சிறந்த குடி சார்ந்த அம்பாள் மீடியா யூடியூப் சேனல் உரிமையாளர் சுரேஷ் அவர்கள். அப்புறம் வேற யாருன்னு ஏஆர் மீடியா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு, சாப்பாடு நல்ல சாப்பாடு வயிறார சாப்பிட்டோம், அதில் எந்த குறையும் இல்லை. அருமை. நீங்கள் செய்கிறதுலே ஒரு நல்ல காரியம். நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ தெரியல. நீங்கள் நாடகம் வைக்கிறதோ சாமி கும்பிடுறதோ இல்லை தண்ணியை போட்டு அடிச்சுக்கிறதோ அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. தூங்க முடியலையே ஐயா, வண்டியில் செத்த நேரம் படுக்கலாம்னு நினச்சேன். ஆத்தாடி ஆத்தா இந்த சரக்கு படுத்துகிற பாடு என்னென்ன பண்ணுதுன்னு பாரு. அதில் நீங்கள் போய் செய்யறதுலே ஒரு நல்ல காரியம். நாடகக்காரனுக்கு சோறு போடுறது தான் நீங்கள் செய்கிற நல்ல காரியம். எப்படி சொல்றீங்க? 10 நாடகக்காரனுக்கு நீங்கள் சோறு போட்டீங்கன்னா உங்கள் வீரக்கருப்பன் சுவாமிக்கே படையில் வச்சது மாதிரி. எது அடிப்படையில் சொல்றீங்க? நடிகனுக்கு உங்கள் ஊரில் கூட்டு ஒரு சோறு போடணும். ஏன்னா நாங்கள் இந்த அரிதாரத்தை முகத்தில் பூசி மேடையில் நின்று, ஐயா நீங்கள் நல்லா இருப்பீயா, இந்த நாடு செழிக்கும்யா, இந்த ஊர் விளையும்யா, மழை பெய்யும்யா அப்படின்னு நாங்கள் சொன்னால் அது பலிக்கும். அதுக்காக நாங்கள் மந்திரவாதியெல்லாம் இல்லை, முன்னோர்களுடைய வாக்கு. அது மாதிரி இந்த அரிதாரம்னா இந்த பவுடர் தான் அரிதாரம். ஓஹோ. அது ஏன் அரிதாரம்னு சொல்கிறோம்னா, ஹரின்னா மகாவிஷ்ணு, தாரம்னா மனைவி, மகாவிஷ்ணுடைய மனைவி யாருன்னா மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமி முகத்தில் வச்சுக்கிட்டு சொல்கிற வார்த்தைக்கு ஒரு பலன் உண்டு. அதனால நடிகனுக்கு சோறு போட்டிங்கன்னா 3 தலைமுறைக்கு உங்களுக்கு புண்ணியம் சேரும். நீங்கள் சொல்கிறதாங்க உண்மை. ஒரு கோவில் கட்டுற புண்ணியம், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுற புண்ணியம், அதே கோயிலுக்கு ஒரு மண்டலாபிஷேகம் பண்ணுற புண்ணியம், நல்லா ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் போடுறது அருமையான புண்ணியம், பெரிய புண்ணியம். ஆமா. ஆனா இதெல்லாம் விட ஒரு பெரிய புண்ணியம் இருக்குன்னா நாடகக்கார 10 பேருக்கு நீங்க போடுற சாப்பாடு தான். கரெக்ட். என்ன காரணம்? நாடகக்கார 10 பேருக்கு சாப்பாடு போடுறது 10 பரதேசிக்கு போற மாதிரி. நான் கருப்புசாமி தெய்வத்துக்கு சமம் கடைசியில் பிச்சைக்காரன் நம்மள எங்க பிச்சைக்காரன் வீடு வீடா போறேன், நம்ம ஊரா போறோம். அவன் நம்ம வந்து சாப்பிட்டு வந்து அம்மா தாயேன்னு கத்துறான், அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அம்மா தாயேன்னு கத்துறாரு. இதான் வித்தியாசம். ரொம்ப கேவலமாக இருக்கா நினச்சா. சரி, ஒரு வகையில் பிச்சைக்காரங்க தான் விடு, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இப்போ உள்ள பிச்சைக்காரனெல்லாம் பிச்சைக்காரன் அல்ல. அப்புறம் யாரு? இவன் சோம்பேறி பையன். உண்மையான பிச்சைக்காரன் யாருன்னா அந்த காலத்தில் வருவான், ராத்திரி 9:30 மணிக்கு வீட்டுக்கு வருவான். இதில் பார்த்த தலைமுறைகள் எத்தனை பேருக்கு எனக்கு தெரியல. ஆள் எப்படி இருப்பான் தெரியுமா? ஜம்முன்னு குளிச்சு பட்டை கட்டெல்லாம் உன்னை மாதிரியே போட்டு, எனக்கு உன் பட்டையை பார்க்கலாம் அவங்க வந்து வரும். அப்போ நான் பிச்சைக்காரன் பொதுவாக சொல்கிறியா? இல்லை, பட்டையை போட்டு நல்ல காய ட்ரெஸ்ஸை போட்டு நீ தான் சொல்கிற 10 பேர் தோலில் ஒரு உலக்கையை வச்சுருப்பேன். அந்த உலக்கையில் 2 குண்டாச்சட்டு தொங்கும். முன்னாடி ஒரு குண்டாச்சட்டு, பின்னாடி குண்டாச்சட்டு, தராசு மாதிரி தொங்கும். சரி. நடுவில் ஒரு மணி கட்டி விட்டுருப்பேன். வாசலில் வந்து நின்று பிச்சை போடுங்கன்னு கேட்க மாட்டேன், அந்த மணியை ஒரு அடி அடிப்பேன். அப்படி அடிச்சுட்டு தர்மந்தாயே அப்படிமா. இந்த சத்தம் கேட்டன இந்த ஆத்தா பதறிடும். உடனே மாமனார் மாமியா புள்ள விட்டு எல்லாத்துக்கும் சோத்தை போட்டு மிச்சத்தை பூரா வாரி வலிச்சு அவன் பாத்திரத்தில் போடும். அது மாதிரி அவன் 10 வீட்டில் வாங்கிட்டு போய் அவன் புள்ள குட்டியோட உட்காந்து பசியாருனா தர்மம் தாயேன்னு சொன்ன தர்மம் நிலைச்சது. இன்னைக்கு அந்த பிச்சைக்காரன் எங்கேயா வரானா? இல்லையே, வரமாட்டேன். ஏன் வரமாட்டாரு? எப்படி வருவேன்? ஏங்க வரமாட்டாரு? நீங்க என்னைக்கு வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சீங்களோ
பிச்சைக்காரையும் வரதில்லை. நம்ம பிரிச்சு வாங்குறதுக்கு அந்த பிச்சைக்காரன் வராதுக்கு என்ன சம்பந்தம்? அட மிஞ்சினதை போடுறதாயா பிச்சைக்காரனுக்கு. ஆமா, நீங்க தான் விட்டு சட்னி மிஞ்சாலும் கிண்ணத்துல வலிச்சு பிரிச்சுக்குள்ள வச்சு 4 நாளைக்கு நக்கி நக்கி திங்கிறீங்களே, அவன் எப்படி வருவான்? அவன் பார்த்தேன் இவங்க நம்மளை காட்டிலும் பெரிய பிச்சைக்காரங்க ஆயிட்டாங்க, நம்ம இன்னும் வேலைக்கு போறது நல்லது அப்படின்னு அவன் கிளம்பிட்டான். அதனால் தயவு செய்து பிறருக்கும் கொடுத்து சாப்பிடணுங்கிற பழக்கத்தை நாம் கொண்டுட்டு வரணும். அதனால தான் அந்த காலத்தில் தாய் சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது விளையாட்டு காட்டும்போது இந்த 5 விரலில் சொல்லி கொடுப்பா. இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது மோர், இது பொரியல் அப்படின்னு எல்லாம் ஒன்றா போட்டு பிசைஞ்சு இந்த உனக்கு ஒருவா, இந்த அப்பாவுக்கு ஒருவா, இந்த மாமாவுக்கு ஒருவா, இந்த தாத்தாவுக்கு ஒருவா, இப்படி எல்லாத்துக்கும் கொடுக்கணுமா. அந்த பழக்கத்தை அப்பயே கொண்டு வந்தா. அது முடிஞ்சு கழுவி காக்காய்க்கு ஊற்று, கழுவி நாய்க்கு ஊற்றும்னா வாயில்லாத ஜீவன்களுக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக ஒன்று செய்வா. அப்படி கிச்சு நண்டூறுது நரியூறுன்னு கிச்சு காட்டுவா. ஏன்னா இப்படி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டுமே நினச்சி புள்ள அழுதுறக்கூடாதான், வருத்தப்படக்கூடாது, வருத்தம் வரக்கூடாதுன்னு தான் நண்டூறுது நரியூறுது அம்மாச்சி வீட்டுக்கு தரும்போது கிச்சு சிரிக்க வைப்பா. அப்படியெல்லாம் பிறருக்கு கொடுத்து நாமும் சாப்பிட்டு பிற உயிர்களையும் மதிக்கிறோம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை அடுத்த காட்சியில் சந்திக்கும் வரை பிரியா விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். எல்லோருமே நல்லா இருக்கணும், நமது நாட்டில் என்று சொல்ல போய் எல்லோருமே நல்லா இருக்கணும், நம்ம நாட்டு எங்கேயும் கொஞ்சம் வளரணும். கர்நாடக